அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் உதயநிதியால் திமுக ஆட்சிக்கு சிக்கல், இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சதுரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதல்வராக அறிவிப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி திமுக சேர்ந்த தொண்டர்களும் திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2026 முதல்வர் ஸ்டாலினுடைய தலைமையில் இரண்டாவது முறையாக பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே திமுகவில் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உதயநிதியால் இப்போ திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. சில திமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் மாற்றே ஆக வேண்டும். திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா நீக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி உதயநிதியுடைய உத்தரவால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர் செய்திருக்காரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் ஆனதிலிருந்தே அவருடைய வாய்க்கொழுப்பாலே திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தி வரும் விதத்தில் உதயநிதி செயல்பட்டு வராரு. இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டு கொள்ளாமல் இருக்காரு. இருந்தாலுமே இதனடிப்படையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாத காலங்கள் இருக்குது. அதில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்காக திமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. இதன் அடிப்படையில் தான் உதயநிதியுடைய அவருடைய வாய்க்கொழுப்பால் இப்போ திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போதும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக சாகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவருடைய வாய்க்கொழுப்பு, அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது மாதிரியே பார்த்தீங்கன்னா நடந்துருது. அதே மாதிரி முதல் முறையாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் உதயநிதியுடைய அனைத்து இமேஜுமே பார்த்தீங்கன்னா போயிருந்த நிலையில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருந்தது. இந்த சிக்கலின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் உடைய நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது. இந்த ஊழலின் அடிப்படையில் உதயநிதிக்கும் இதில் தொடர்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயநிதி நயன்தாரா என்ற பேரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சொத்துக்கள் 1000 கோடிக்கு மேலே மெகா சொத்துக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையால் கண்டறிந்து இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வசமாக சிக்கியிருக்காரு. சில திமுகவுடைய ஆட்சிக்கு இன்னும் 48 மணி நேரத்தில் கலைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய ஆட்சி காலம் முடியறதுக்கான காலம் வந்துடுச்சு. இதனடிக்கையில் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்குகள் அனைத்தையுமே காட்டக்கூடிய நிலையில் திமுகவுடைய அரசு இருக்குது. இருந்தாலுமே இதில் மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத இப்போ நிரூபணமாக இருக்குது. இதனால் திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.